நம்ம தமிழ் சினிமாவோட வளர்ந்து ஒரு மியூசிக் டைரக்டர் அனிருத் வந்து அவர் சின்ன வயசுலேருந்து அவர் இன்ஸ்பிரேஷனாக இருந்த 2 சூப்பர் ஹீரோஸ்க்கும் வந்து மியூசிக் போட்டாரு. அதாவது நம்ம விஜய்க்கும் அஜித்துக்கு வந்து இந்த படம் வேதாள படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. வேதாளம் படத்தில் சில பிஜிஎம் ஒர்க்ஸ் மட்டும் கம்ப்ளீட் ஆகாமல் இருந்துச்சாம். ஆனால் இப்போ அனிருத் வந்து அந்த ஒர்க்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாராம். ஸோ இதனால தல ரசிகர்கள் எல்லாருமே வந்து அனிருத்தோட பிஜிஎம்ல நம்ம தல அஜித்குமார் எப்படி என்ட்ரி கொடுக்க போறாரு அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுங்க. தனி ஒருவன் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஜெயம் ரவி அடுத்து ஏஎல் விஜயோட டைரக்ஷன்ல ஒரு படம் நடிக்க போறாராம். ஸோ இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கடல் சார்ந்த ஒரு பகுதியை மையமா வச்சு இந்த படத்தை உருவாக்குறாங்களாம். ஆல்ரெடி நம்ம சிட்டிசன் படத்துல நம்ம தல அஜித்தும், அதுக்கப்புறம் சுறா படத்துல இளைய தளபதி விஜயும், மரியான் படத்துல நம்ம தனுஷும் வந்து ஆல்ரெடி இந்த கதையை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஜெயம் ரவிக்கு இந்த கதை ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அல்போன்ஸ் புத்திரன் இயக்கத்துல நிவின் பாலி நடிப்பில் வெளியே வந்து சூப்பரா ஓடின படம் தான் பிரேமம். ஸோ இந்த படம் கேரளால மட்டும் இல்லாம சென்னையிலையும் இன்னி வரைக்கும் 170 நாளை தாண்டி இன்னைக்கும் வந்து சூப்பரா ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை தமிழ்ல வேற ரீமேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வேற இருக்கு. ஸோ இந்த தமிழ் ரீமேக்ல நம்ம சூர்யா அப்படி இல்லைன்னா தனுஷ் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. ஆனா இது எதுவுமே ஒன்றும் கன்ஃபார்மா தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா, ஹரி இவங்களோட கூட்டணியில வெளிவந்த படம் சிங்கம் 1, சிங்கம் 2. ஸோ இந்த 2 படங்களும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனால ஸோ சிங்கம் 3 படத்தையும் நாங்கள் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் மரியும் வந்து இப்போ ஒன்று சேர்ந்திருக்காங்க. இந்த படத்துக்கு வழக்கம் போல நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு மியூசிக் போறதா இருந்துச்சாம். ஸோ ஆனா நம்ம சூர்யா வந்து இப்போ ரீசெண்டா அனிருத் சில படங்கள்லாம் மியூசிக் போட்டாரு. நானும் ரோடி தான், அதுக்கப்புறம் வேதாளம். ஸோ இந்த 2 படங்களோட பாட்டெல்லாம் கேட்டுட்டு எனக்கு அனிருத்தே இந்த படத்துக்கு வேணும், அவர் தான் கன்ஃபார்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிருத்தே புக் பண்ணிட்டாராம். அயன் கோ. ஸோ இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் படங்களை நம்மளுக்காக கொடுத்தவர் தான் கேவி ஆனந்த். ஸோ இவரோட அடுத்த படத்துல யார் ஹீரோவா நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. இவரோட அடுத்த படத்துல விஜய், அஜித், விக்ரம், சூர்யா அந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனா இவரோட அடுத்த படத்துல நம்ம ஜீவாவே ஹீரோவா நடிக்க போறாராம். ஆல்ரெடி ஜீவாவும் நம்ம கேவி ஆனந்தும் சேர்ந்து கோ படத்தை சூப்பராக கொடுத்துருப்பாங்க நம்மளுக்காக. ஸோ கோ படம் மாதிரி இந்த படமும் இருக்கா, இல்லை ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னர்ல இந்த படம் வரப்போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.